என்னாச்சு மாமனே? சித்தப்பா அவ போன் எடுக்கல சித்தப்பா. என்னடா ஒருவேளை மாமனே? இந்த சத்தத்துல கேட்கலையோ? ஆமாமா, எதுக்கு நீ திரும்ப ட்ரை பண்ணு. எடுக்க மாட்டேங்கிறாளே. சித்தப்பா இப்போ அவ எடுக்கல சித்தப்பா. என்னடா மாமனே வா. எப்படியாவது அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டா பரவாயில்ல. இப்ப நம்ம என்ன பண்றது ஒண்ணு புரியலையே மாமனே. அந்த டிரைவர் பையல பழி வாங்குறேன்னு போய் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. அவனே பயப்படாத, மருமகளுக்கு ஒண்ணு ஆகாது. எப்படியாவது நம்ம அவளை காப்பாத்திரலாம். நீ தைரியமா இரு. சித்தப்பா டைம் வேற ஆயிட்டு இருக்கே. சாரி, பக்க கொடு. அந்த பொக்கே கொடுங்க. இந்தாங்க ப்ரோ. வெல்கம் மேடம். தேங்க் யூ சோ மச் ஆனந்த். வணக்கம்மா. வணக்கம். கொடுப்பா. வணக்கம். வணக்கம். அம்மா இந்தாங்கம்மா சால்வை. இந்தாக்கா. வாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. என்ன கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ப்ளீஸ் வாங்க போலாம். இப்போ இல்ல கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனா நீங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஞாபகமா ஆதரவற்றோர் இல்லம் கட்டி அதுல எப்பவும் அன்னதானம் போடணும்னு நினைக்கிறீங்க. அதோட உங்க அம்மாவோட சிலையும் திறக்க போறீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திக். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ மேம். ஆரம்பிச்சிடலாமா? அம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். ஓம் கணானாம் த்வா கணபதிஜம் அவாமஹே கவிம் கபீனாமுபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்மன்னோதபிச்சேது சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. शीर्वर्षस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते. धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. शतमानं भवति शतायुः पुरुषः सदेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சிருது. சிலையை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஓபன் பண்ணிடுங்கம்மா. வாங்கம்மா. போலாம் மேடம். சித்தப்பா சிலையை திறக்க போறாங்க. சந்திரா வேற சிலைக்கு பக்கத்துல இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. மவனே, சந்திராவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அதை தவிர நம்மளால இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது மவனே. சந்திரா உட்காருங்க மேடம். உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கார்த்தி குடும்பத்தோட எனக்கு நெருங்கின பழக்கம் இருக்கு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் நிறைய தடவை கலந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டதுலயும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, நீங்களும் பிரசிடென்டா இந்த ஊருக்கு நிறைய நல்லது செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேடம், என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா செய்வேன் மேடம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்கள் இப்படி பதவிக்கு வர்றது, பொது காரியங்கள்ல ஈடுபடுறது நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. மேடம், உங்களை மாதிரி நிறைய பேர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். உங்களையெல்லாம் பார்த்துதான் நானும் பொது வாழ்வுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களோட இந்த சேவை இந்த ஊரோட நின்னுடக்கூடாது. எம்பி எம்எல்ஏ ஆகி நாடு முழுக்க சேவை செய்யணும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவும் நடக்கும் மேடம். நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டுக்கு வர்றது எப்பவுமே எனக்கு சந்தோஷம். அதுலயும் இந்த மாதிரி கிராமத்துக்கு வர்றது மனசுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இந்த இயற்கையான சூழ்நிலை, மாசு கலக்காத காத்துன்னு அனுபவிக்க நிறைய இருக்கு. ஆனா டெல்லியில நிறைய ஏர் பொல்யூஷன், மக்கள் வாழவே தகுதி இல்லாத நகரமா அது மாறிட்டு இருக்கு. அத மாத்த எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஆனா முடியல. வணக்கம்மா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நைஸ் காஃபி. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மேடம், நான் ஜோசியர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. நீங்க வீட்ல சுமங்கலி பூஜை செய்யணும்னு சொல்லிருந்தீங்க, அதான் ஞாபகப்படுத்தினேன்.